இந்த தமிழகத்திற்கான மாற்றத்தை 2026 தேர்தலுக்கான ஒரு முதல் விளக்கமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு எங்கள் தலைவர் தளபதியுடைய உரை அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து நான் வேங்கவேலுக்கு செல்வேன் என்கின்ற சொல் தமிழக முதல்வரை, தமிழக அரசை தூங்க விட செய்யவில்லை. வேங்கவேல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ண வச்சா பண்ணியது சரியா தவறா என்பது வேறு வாதம். பண்ண வைத்தோமா இல்லையா? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் செல்கின்ற பாதையிலே இங்க வராதீங்க, அங்க வராதீங்க, இதுக்குள்ள நில்லுங்க, வட்டத்துக்குள் நில்லுங்கள் என்று எங்களை வார்த்தையில் சிக்க வைத்தது யார்? சிறை செல்லாத அரசியலே கிடையாதுங்க. போராட்ட களம் இல்லாத அரசியலே கிடையாது. சிறையும் போராட்டமும் அன்றாட வாழ்வியல் என்பதுதான் அரசியல். அரசியலுடைய அடிநாதமே, அடி அச்சே எங்க இருக்கிறது? கமலை பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்ற நீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யறதும் கிட்டத்தட்ட பார்ட் டைம் அரசியல் மாதிரி தானே இருக்கு. யார் சொன்னா? என்ன இது உங்களுக்கே காமெடியா இல்லையா? இல்ல, போராட்ட களங்களுக்கு எங்க விஜய் வந்தார் தானே எல்லாத்துடைய கேள்வி. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற இருக்கிற இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்க இருப்பதாக ஒரு தகவல் உறுதியாக இருக்கு. ஏன் பிரசாந்த் கிஷோர் இந்த மீட்டிங்ல பேசுறாரு? என்ன காரணம்? புகழ் கூட வரலாம். யார் நாங்க என்ன வேணாம் நான் சொன்னோம்? இல்ல, நீங்க தான் 3000 பேத்துக்கு பாஸ் அடிச்சு வச்சிருக்கீங்களா? அதாவது 3000 பேத்துக்கு பேரோட பாஸ் அடிச்சு வச்சிருக்கீங்களா? ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை எனது அனுபவத்தில் தான் தெரிந்து கொண்டேன் என சொல்லியிருக்கிறார் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? எந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டார்? அவருடைய பாணியிலே நான் கேட்கின்றேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன அனுபவத்தின் வாயிலாக அவர் தெரிந்து கொண்டாரா? அவர் வரவு செலவு கணக்கையே சரியாக பார்ப்பதில்லை. மக்களுக்கு நேரத்தை கணக்கு பார்ப்பதை முதல்ல தள்ளுங்க. தமிழக அரசுடைய வரவு செலவை கணக்கு பார்த்தாரா என்று தெரியவில்லை. கடன் 10,000 2,000 கோடி என்பது 4,000 கோடி. ஆனா எங்கேயோ போயிட்டு இருக்கு கடன். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் திரு சாகுல் அமீது அவர்கள். வணக்கம். வணக்கம். பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா செலிப்ரேட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம கட்சியோட பொதுக்குழு உள்ள கூட்டுறீங்க. எப்பவுமே ஒரு கட்சிக்குன்னு ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தானே பொதுக்குழுலாம் நடத்துவாங்க. இது என்ன? ஏற்கனவே மாநாட்டில் கட்சி பொறுப்பாளர்கள் என்று ஒருவர் போடப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட அளவில் போட்டு, மாவட்ட தலைவர் உட்பட. கட்சி பதிவில் உங்களுக்கு தெரியாதுல்ல, சட்ட ரீதியாக சில விஷயங்கள் பொறுப்பாளர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த பொறுப்பாளர்கள் தான் பொதுக்குழு செயற்குழு, கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் பொதுக்குழு செயற்குழு உருவெடுக்கிறாங்க. மாநாட்டில் போடப்பட்டிருக்கு, எல்லா அணிகள் உட்பட எல்லா பொறுப்பாளர்களும் போடப்பட்டு, இப்போ மாவட்ட ரீதியாக உள்ளவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுக்குழுக்கு மற்றவர்கள் பிரிவுகள் போன்ற எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ இந்த 2000க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் என்பது ஏற்கனவே இருக்கிறவங்க தானே, புதுசாக போடப்பட்டவங்க தான். மாநாட்டில் எல்லா விதமான பிரிவுகளுக்கும் போடப்பட்டுச்சு இல்லையா, நான் உட்பட. அவர்களுக்கு தான் இப்போ பொதுக்குழு செயற்குழு, அவ்வளோதான். இன்னொன்று, தேர்தல் கமிஷனுடைய சட்ட விதிகள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை பண்ணுறாங்க. இது கொண்டாட்டம் அல்ல, வரலாறு. இது ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். நாளை சரித்திரங்கள் இதனுள் அடக்கம் என்பதுதான் என்னுடைய முழக்கம். பிப்ரவரி 26 விஜய் எவ்வளவு நேரம் தான் பேச போறார்? அது ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்கு. மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் எப்படி மாநாட்டு உரை என்பது கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய கடைநிலை மனிதரை கூட எண்ணத்தில், இதயத்தில், சிந்தையில், பேச்சில், செயலில் கொண்டு சேர்த்ததோ, அதைவிட அதன் தொடர்ச்சியாக முழு வீச்சோடும் முழு சக்தியோடும் இந்த தமிழகத்திற்கான மாற்றத்தை 2026 தேர்தலுக்கான ஒரு முதல் விளக்கமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு எங்கள் தலைவர் தளபதியுடைய உரை அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. விஜய் களத்துக்கே வராமல் இருக்கிறாரு. அவர் எப்படிங்க மக்களோட கனெக்ட் ஆகி எப்போதான் பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும். பரந்தூரில் களத்துக்கு வந்தது உங்க கண்களுக்கு தெரியவில்லையா? வேனோட நின்றுட்டு போயிட்டாரு. ஏங்க இங்க பாருங்க, கீழே இறங்கி மக்கள்கிட்ட பேசினாரா? கரெக்டா வந்தாரு. மக்களோடு இணைவு என்பது என்ன? மக்களோடு இணைவு அங்க எத்தனை பேர்களை சந்திச்சாங்கன்றது தெரியலையா? இதற்கு முன்பாக தளபதியை நேரில் அந்த பகுதியிலிருந்து சந்திச்சதெல்லாம் வரலாறு இல்லையா? ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு தலைவன் 1,00,000 பேர்கிட்ட பேசணுன்றது அவசியம் இல்லை.
அவர் அட்ரஸ் பண்ணும்போது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மனுக்களாக அங்கே பெறப்பட்டது. அவர்கிட்ட ஒரு மகஜர் கொடுக்கப்பட்டது. அந்த பகுதி பரந்தூர் வானொலிய போராட்ட குழுவினர்கள் தளபதியுடைய பேச்சுக்கு பிறகு பத்திரிகையை நீங்க பார்க்கலையா, அவர்கிட்ட அந்த மகஜர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆளுங்கட்சி நாங்கள் அல்ல, மத்தியிலும் எங்களிடம் ஆட்சி இல்லை, மாநிலத்தும் இல்லை. இதை தாண்டி ஒரு புது இயக்கம். இன்றைக்கு அங்கே மரியாதைக்குரிய அண்ணாமலை போனால் இருந்த அதிர்வலையை விட, மரியாதைக்குரிய ஐயா சீமானவர்கள் போனால் இருந்த அதிர்வலையை விட, மரியாதைக்குரிய அங்கே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போனார்களே அதில் ஏற்பட்ட அதிர்வலையை விட, திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் போய் சென்ற பொழுது இருந்த அதிர்வலைகளை விட, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சென்ற பொழுது, வென்ற பொழுது, மக்கள் இதயங்களை வென்ற பொழுது ஏற்பட்ட அதிர்வலைகள் என்பது அடங்குவதற்கு வாரங்கள் ஆனது. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் த டாக் ஆஃப் த டவுன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை போல அந்த அதிர்வுடைய வேகம் என்பது இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நில அதிர்வை போல அங்கே இருக்கு. அதற்கு பிறகுதான் தமிழக அரசு முழித்து கொண்டு அத்தனை நாட்களாக வேங்கை வேலிலே ஒரு தீர்வற்ற பிரச்சனையாக இருப்பதற்கு, தீர்வு சரியா தப்பா என்பது அது வேறு ஒரு விவாதம். அது என்னை பொறுத்தவரை சரியா தப்பான வேறு ஒரு விவாதம். ஆனா வேங்கை வேலை அடுத்து நான் வேங்கை வேலுக்கு செல்வேன் என்கின்ற சொல் தமிழக முதல்வரை, தமிழக அரசை தூங்க விட செய்யவில்லை. வேங்கை வேலை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ண வச்சா பண்ணியது சரியா தவறா என்பது வேறு விவாதம். பண்ண வைத்தோமா இல்லையா, அதான். இல்ல நீங்க போய் சந்திக்கவே இல்லையா அந்த மக்களை? அந்த மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 144 போட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்து இருக்காங்க. யாருமே உள்ள போக முடியல, வெளியே போக முடியல. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க நேர்லயே போய் யாருன்னு சொல்லி இருக்கணும். யார் அந்த நிலையை ஏற்படுத்தியது? யார்? ஆளும் அரசா நாங்களா? தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் செல்கின்ற பாதையிலே இங்க வராதீங்க, அங்க வராதீங்க, இதுக்குள்ள நில்லுங்க, வட்டத்துக்குள் நில்லுங்க என்று எங்களை வார்த்தையில் சிக்க வைத்தது யார்? எங்களை காக்க வேண்டிய இடத்தில் இருப்பது யார்? மக்களுக்கான தலைவனுக்கான ஒரு அழகு. என்ன அழகு? என்ன அழகு? இப்ப நாங்க எதிர்த்து போய் நின்றிருந்தோம்னா இந்த மக்களோடு இணைப்பாக எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிருக்கும். அரசினுடைய அனுமதியை எதிர்த்து அல்லது அரசினுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி அவைகளை எல்லாம் உடைத்து நாங்கள் ஒருவேளை பயணித்தால் எங்கள் பாதையிலே, எங்கள் பயணத்திலே தொடர முடியாமல் போயிருக்கும். எங்க கருத்துக்களை மக்கள் மத்தியில வைக்க முடியாமல் போயிருக்கும். இல்ல வழக்குகளுக்காக அஞ்சுதான் வந்து துஞ்சறதெல்லாம் தளபதி கிடையாது. இங்க இருங்க, வழக்கு அரசியல் என்றால் அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம். அரசியல் என்றால் சிறை செல்லாத அரசியலே கிடையாதுங்க. போராட்ட களம் இல்லாத அரசியலே கிடையாது. சிறையும் போராட்டமும் அன்றாட வாழ்வியல் என்பதுதான் அரசியல். அரசியலுடைய அடிநாதமே, அடி அச்சே எங்க இருக்கிறது? போர்க்குணத்தோடு பேசுனதுனால தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவோம் அரசியல் என்று அறிவிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தளபதி முழு வீச்சோடு அறிவித்தாரா இல்லையா? கொள்கை எழுதி ஒரே நேரத்தில் இரட்டை குழல் துப்பாக்கியாக கொள்கை எழுதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட மாடல் என்று சொல்லி இந்த நாட்டை சுரண்டி தின்கும் வம்சாவளி அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அரசியல் எதிரி யாரு திராணியான நெஞ்சுறுதியோடு அறிவிச்சாங்க? அதிமுக அறிவிச்சாங்களா? யார் அறிவிச்சா? அந்த திராணியார். அரசியல் என்பது போர்க்களம் என்பது சாதாரண தொண்டன் சாகுல மீதுக்கே தெரிகின்ற பொழுது எங்க தளபதி தெரியாதா? இல்ல அந்த போர்க்களத்துல வந்து விஜய் வந்து வாள் எடுத்து ஒண்ணுமே உள்ள வரலையே. போர் சங்க இலக்கியங்கள் உள்ள போர் முறை தத்துவங்கள் தெரியுமா என்னன்னு உங்களுக்கு தெரியல. போர் என்பது முரசு கொட்ட வேண்டும். முரசு கொட்டுவதற்கு முன்பு ஓலை அனுப்ப வேண்டும். போர் தேதி குறிக்கப்பட வேண்டும். அங்கே சங்கு முழங்க வேண்டும். பின்பு படைகள் தயார்படுத்த வேண்டும். போருக்கு முன்னாடி முதல்ல பயிற்சி எடுக்கணும். அது தெரியுங்களா? முதல்ல போருக்கு முயற்சி எடுக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? பயிற்சிக்கே ஒரு முயற்சி தேவை. நான் சொல்றது பயிற்சி, முயற்சி, அயற்சி, தளர்ச்சி, வளர்ச்சி, இப்படி பேசிக்கிட்டே போலாம். நம்ம அது அல்ல நம்மளுடைய நோக்கம். ஆக்கப்பூர்வமா சொல்லணும்னா நம்ம வந்து போருக்கான முரசுக்கே நீங்க பயப்படுறீங்க. முழக்கங்கள் தான் எங்களுடைய முரசு. எங்கள் தளபதி சொல்கின்ற முழக்கங்கள், மேடையில் சொல்கின்ற கருத்து முழக்கங்கள், பத்திரிகை வாயிலாக சொல்கின்ற எழுத்து முழக்கங்கள், அன்றாட அறிக்கைகள், எக்ஸ்தல பதிவுகள், எங்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள், இன்றைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள், எங்கள் மரியாதைக்குரிய மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜினா இளைஞர், எப்படிப்பட்ட ஒரு இளைஞரை நாங்கள் கொண்டு இருக்க பாருங்க. ஒரு ஆதவர்ஜினா போன்றவர்கள், எங்களுடைய போர்ப்படை தளபதிகளுக்கு தம்பிமார்கள், ஒரு எந்த அறிக்கை வந்தாலும்
நெற்றி போட்டில் அடித்த மாதிரி சொல்ல வேண்டிய பதிலை சொல்ல வேண்டிய நேரத்தில் நாங்கள் இனி யாருக்கும் எதுக்கும் பயப்படுறதா இல்லைங்க. தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள், தேவையான பதிலடிகள் இருக்கும். சும்மா வெற்று பதிலடிகளாக இருக்காது. அண்ணன் சீமானுக்கு கொடுத்த பதிலெல்லாம் ஆடி போனவர் இன்னைக்கு வரைக்கும் எங்களை பற்றி பேசுறதுக்கு பயந்துட்டு இருக்கிறார். ஐயா கமலுக்கு கொடுத்த நாங்கள் யாரை வச்சு அடித்தோம் பார்த்தீங்களா? எங்களுடைய சின்ன சிங்க குட்டி தம்பி ரமேஷை வச்சு அடிச்சோமா இல்லையா? நாங்கள் அடித்த அடியில் எழ முடியாது. நீங்கள் வேண்டுமானால் உலக நாயகனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கிருந்து முழங்குகிறீர்கள் என்பதுதான். நீங்கள் குன்றிலிருந்து முழங்குகிறீர்களா அல்லது இன்னொரு குடத்திலிருந்து முழங்குகிறீர்களா என்பதை பற்றி உங்க முழக்கம். உங்கள் முழக்கம் தவளையின் கத்தலா அல்லது சிங்கத்தின் பிடரியா, சிங்கத்தா கட்சிப்பா, அதெல்லாம் வந்து எதை பொறுத்தது? நீங்க எங்க இருந்து கட்சிக்கிறீங்கிறது பொறுத்து தான். குடத்துக்குள்ளிருந்து தண்ணீருக்குள்ளிருந்து கத்துவது தவளை, சிங்கம் குன்றின் மேல் என்று கர்ச்சிக்கும். நீங்க இருக்கிற இடம் தாங்க விஷயமே. யார் அடித்தார், யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ அப்படின்ற மாதிரி அடிச்ச வழி தாங்க முடியாம இருக்காரு. இல்ல கமல வந்து தம்பி, எங்க சின்ன தம்பி செய்தி தொடர்பாளர் செல்ல தம்பி வீர தம்பி கொடுத்த அறிக்கையிலே எக்ஸ்தல பதிவிலே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ இருக்காரு ஐயா கமலஹாசன். பாவம் படுத்தவர் எழுந்தவே இல்லையா. இல்ல கமலை வந்து பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்ற நீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யறதும் கிட்டத்தட்ட பார்ட் டைம் அரசியல் மாதிரி தானே இருக்கு. யார் சொன்னா? என்ன இது உங்களுக்கே காமெடியா இல்லையா? இல்ல போராட்ட களங்களுக்கு எங்க விஜய் வந்தார் தானே எல்லாத்துடைய கேள்வி. தமிழ்நாடே பரவாயில்ல விட்டுருங்க, பாருங்க பக்கத்துல மேல்மா இருக்கு போராட்டம் என்று திருவண்ணாமலையில பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. சரிதான், தமிழ்நாடே என்ன நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலையில இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறிக்கைகள் எழுதினால் கை வீங்கி போகும். அக்கிரமங்களை பார்த்தால் கண் சிவந்து விடுகிறது. அக்கிரமங்களை கேட்டால் காதுகள் எல்லாம் அப்படியே செவிடாகும் அளவுக்கு மக்களுடைய அழுகுறலும் கூக்குரலும் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே கற்பழிப்பு குற்றங்கள் முதல் களவாணித்தனம் முதல் ஊழல் லஞ்சம் லாவணி எத்தனை குற்றங்கள், எத்தனை எத்தனை குற்றங்கள், எத்தனை மனிதர்களா எத்தனை குற்றங்களடான்ற மாதிரி இங்கே குற்றங்கள் வந்து குற்றங்களுக்கு குறைவில்லை. அப்படிங்கும்போது எதை சொல்லுவது? எந்த குற்றத்தை அட்ரஸ் பண்ணலாம் சொல்லுங்க? எது அப்போ ப்ரையாரிட்டி பண்றாங்க? பொதுக்குழுக்கு பிறகு பாருங்க, வேடிக்கை இனிமேதான் இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்ச உடனே பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க தளபதி எப்படி களத்தில் இறங்குறாரு பாருங்க நீங்க. அது பிறகு மாநாடு முடிஞ்சோடனே பாருங்க அப்படின்னீங்க. சரி, மாநாடு முடிஞ்சோடனே பயங்கரமா களத்துல இறங்க போறாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க பார்க்கலையா? நீங்க பாருங்க, பரந்தூர் போனதுக்கு அப்புறமே என்ன மாதிரி நடவடிக்கையை பாருங்கன்னீங்க, அப்புறமும் காணோம். சுற்றுப்பயணம் போக போறேன்னு அதையும் காணோம். இப்ப கடைசியில பொதுக்குழுக்கு வந்து நிக்கிறீங்க. பொதுக்குழுக்கு அடுத்து என்ன நடத்த போறீங்க? அதுக்கப்புறமே எப்பதான் விஜய் வர போறாரு? இல்ல நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். மாநாட நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பார்த்தா சோறு கட்டிட்டு வந்தா 3 நாள் கழிச்சு தான் நீங்க போற மாதிரி இருந்திருக்கும். அதான் நிலைமை. பொறுப்பாளர்கள் பாசு வச்சிருந்தவங்களுக்கே நாங்கள்லாம் வெளியே போறதுக்கு முடியாம சிக்கி தவித்த சீரழிந்த நிலைகள் தான் இருந்துச்சு. அப்ப நீங்க பார்க்கல போல இருக்கு. அதான் விஷயம். தளபதியினுடைய வீச்சு, அதன் பிறகு தளபதி ஒவ்வொரு விஷயங்கள் இல்லைங்க. ஒரு நாள் வந்து பேசுறது வந்து மக்கள் தலைவனுக்கான அழகு கிடையாதுங்க. 365 நாளும் மக்களுக்காக இயங்குறதாங்க தலைவனுக்கான அழகு. அவருடைய தம்பிமார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எப்பவுமே ஒரு விஷயம், ஜனநாயக அமைப்புங்க இயக்கம் என்பது எத்தனை தம்பிமார்கள் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இல்ல தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து தலைவருக்கு தானே இருக்கு. யாருக்கு யார் பதில் சொல்வது என்று இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், யாருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு ஒன்று இருக்கு இல்லையா? எங்கள் தளபதி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவார். இன்னொன்று, ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பு என்பது முக்கியம். இப்போதான் ஒன்றுனா நீங்களே ஆரம்பத்தில் முதல் கேள்வியாக அதை வச்சிங்க. கட்டமைப்பு இப்போதான் சரி செய்யப்பட்டு இருக்குது. கட்டமைப்பு பின்பு உறுதி செய்யப்படும், பின்பு போர் தொடங்கும். இதான முறை. அதனால் வரையறை இல்லாத களங்களை நாங்கள் பார்ப்போம், வரையறை இல்லாத போர்க்களங்களை நீங்களும் பார்ப்பீங்க. வெற்றி அடையாமல் விட மாட்டோம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற இருக்கிற இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பங்கேற்க இருப்பதாக ஒரு தகவல் உறுதியாக இருக்கு. ஏன் பிரசாந்த் கிஷோர் இந்த மீட்டிங்ல வந்து பேசுறாரு? என்ன காரணம்? புகழ் கூட வரலாம். யார் நாங்க என்ன வேணாம் நான் சொன்னோம்? இல்ல, நீங்க தான் 3000 பேருக்கு பாஸ் அடிச்சு வச்சிருக்கீங்களா? அதாவது 3000 பேத்துக்கு பேரோட பாஸ் அடிச்சு வச்சிருக்கீங்களா? கேட்டால் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? அப்புறம் அதை பத்தி பேசக்கூடாதுல்ல. கேட்டால் கொடுத்தோம், அப்புறம் யார் கேட்டாலும் கொடுப்பீங்களான்னு கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி. பிரசாந்த் கிஷோர் என்பவர் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அட்வைசர் மாதிரி வராங்க. ஒரு வியூகங்களை வகுத்து குடிக்கவே ஆளு. ஐயா மோடி அவர்களுக்கு வகுத்து கொடுத்த பொழுது அவர் வீக விற்பனர். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்த பொழுது அவர் சிறந்த தலை சிறந்த வீக விற்பனர்.
எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அம்மா மம்தா பானர்ஜிக்கு என்றால் அது அதைவிட மகத்தான ஒரு விற்பனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி, அவங்களை சந்திச்சுட்டா அப்புறம் அவர் யாரு, அவர் என்ன, இவர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கணுமா? இது என்னங்க இது? காலம் சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். காலம்தான் விஷத்தையும் சொல்லும், காலம்தான் அமுதையும் சொல்லும். அமுது கூட நஞ்சாகும், சில நேரங்கள் விஷம் அமுதாகும். இது காலத்தினுடைய கட்டாயம். அதனால என்னட்ட கேட்டீங்கன்னா அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கும். வியூக விற்பனர்களை பற்றி எனக்கு மாற்று கருத்து இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர், எங்கள் தளபதி தலை சிறந்த அரசியல் ஞானம் படைத்தவர். எங்களுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய புசியானந்த் அவர்கள் தலை சிறந்த ஞானம் படைத்தவர். எங்களுடைய மரியாதைக்குரிய தற்போதைய அரசியல் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களிடமிருந்து பாடம் கயின்ற மாணவராக இருந்த ஆதவர்ஜனா அவர்கள் இளைஞர், சுறுசுறுப்பானவர், களத்தில் இருப்பவர், தமிழகத்திலே கடந்த தேர்தலிலே யாருக்காக வேலை செஞ்சு எப்படியெல்லாம் வெற்றி தந்தார் என்பது உலகுக்கே தெரியும். அப்படிப்பட்ட விற்பனர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சாதாரண எங்கள் கடைக்கோடி தம்பியே இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கின்ற பொழுது எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை நான் இன்னைக்கு இதுதான் ஒரு ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட முடியும். காலம் சில விஷயங்களை சொல்லும், ஏற்பது தான் நாகரிகம். அது மாதிரி தான் அது. அவர் எங்களுக்கு அச்சாரம் இல்லை, அவர் எங்களுக்கு ஒரு சாமரம், எங்கள் வெற்றிக்கு ஒரு சின்ன கேட்டலிஸ்ட்னு சொல்ல முடியாது ஆங்கிலத்தில், ஊக்கி, அவ்வளோதான். அப்போ 2026 தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் ஆலோசகராக விஜய்க்கு செயல்பட போறாரா? அதை முடிவு செய்கிற இடத்துல நான் இல்லை. ஏன்னா அதை முடிவு செய்கிற இடத்துல எங்கள் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அதை முடிவு செய்வாங்க. தவறு என்ன இருக்கிறது? அவ்வளோதான். எனக்கு மாற்று கருத்து உண்டுங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எனக்கு மாற்று கருத்து உண்டு. தவறு என்ன இருக்குது? இல்லையே, நீங்கள் செஞ்சால் அது சரி, நாங்கள் செஞ்சால் தவறா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு அதே இது வந்தால் தக்காளி சட்னி. இதான ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை எனது அனுபவத்தில் தான் தெரிந்து கொண்டேன் என சொல்லியிருக்கிறார் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? எந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டார்? அவருடைய பாணியிலே நான் கேட்கின்றேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன அனுபவத்தின் வாயிலாக அவர் தெரிந்து கொண்டாரா, அல்லது அவர் திரைத்துறையிலே காலூன்றி இருக்க வேண்டும் என்று இன்று திரைத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு பயந்து அவர் அந்த அனுபவத்தில் சொல்றாரா? எந்த அனுபவத்தில்? அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, வந்து கொண்டிருக்கிறது, வாகனம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு விளம்பரப்படுத்துவார்களே, அதை போல மாநிலங்களவை உறுப்பினர்கள் அண்ணனவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டாரோ? எந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டார்? நீங்க எந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டார் என்பது முக்கியம் அல்ல, எந்த இடத்திலிருந்து பேசுகிறார் என்பதுதான் முக்கியம். புரிகிறதா? உங்கள் சொல்லுடைய வீச்சும் பேச்சும் எந்த இடத்திலிருந்து பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்குது. நீங்க இருக்கக்கூடிய இடம் என்பது அங்க ஒரு சாமரம் வீசக்கூடிய இடத்துல, உங்கள் தேவைக்காக கையேந்தி நிற்கக்கூடிய இடத்துல, உங்கள் நிலை கருதி நீங்க பேசித்தான் ஆகணும். அதை கேட்டுத்தான் ஆகணுன்ற தலையெழுத்து இல்லை, பேசித்தான் ஆகணுன்ற தலையெழுத்து மரியாதைக்குரிய கமலஹாசனுக்கு இருக்கிறது. அதை கேட்டாக வேண்டிய தலையெழுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் தளபதிக்கு இல்லை. அதுதான் நிலை. அதனால நீங்க கூட்டணியில் இருக்காங்க, ஒண்ணா இருக்காங்க, நட்பு ரீதியா பேசிக்கிறாங்க, இதுல போய் என்ன தவறு இருக்க முடியும்? என்ன நீங்களே சொல்லியிருக்கீங்க கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாளைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தி இறக்கி பேச மாட்டீங்களா? இல்ல, நாகரிகம் எது? குகன் அவரிடத்துல ஒரு தவறை நான் காண்கின்றேன். நாகரிகம் எது? 10 பேர் மத்தியிலே வைத்து அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு 20-30 பத்திரிகையாளர்களை கூட்டி வைத்து குகனுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். இது அநாகரிகத்தின் உச்சம். இது அநாகரிகத்தின் உச்சம். தோளில் கை நீங்கள் அலைபேசியில் அழைத்தால் எடுத்து பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் தளபதி. உங்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். ஒரு போன் எடுத்தால் சொல், தம்பி இதையெல்லாம் கண்டேன், நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது. நீங்க உங்களுக்கு மணிமகுடம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் பேசுவது தவளையின் கத்தல். இது சிங்கத்திடம் ஆகாது. மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம் கணக்கு பார்ப்பதில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குது? அவர் வரவு செலவு கணக்கையே சரியாக பார்ப்பதில்லை. மக்களுக்கு நேரத்தை கணக்கு பார்ப்பதை முதல்ல தள்ளுங்க. தமிழக அரசுடைய வரவு செலவை கணக்கு பார்த்தாரா என்று தெரியவில்லை.
கடன் 10,000 2,000 கோடி என்பது 4,000 கோடி எங்கேயோ போயிட்டு இருக்கு கடன். கல்வி நிலையங்கள்லாம் மூழ்கிக்கிட்டு இருக்கு. அரசு பள்ளிகள் மூட வேண்டிய அவலம், டாஸ்மார்க்கள் திறக்க வேண்டிய மிகப்பெரிய பிரகாசம். டாஸ்மார்க் இன்னைக்கு டாஸ்மார்க் வேலை தான் பிரகாசமா இருக்கு. வேலை வாய்ப்பின்மை எங்கேயோ கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. கல்வி கட்டணங்கள் உச்சத்துல போய்கிட்டு இருக்கு. அப்பாவி ஏழைகளுக்கு ரேஷன்ல முறையா பொருள் கிடைக்கிறது இல்ல. வருஷம் கிடைச்ச பொங்கல் போனஸ், பொங்கல் உதவித்தொகை கூட இந்த ஆண்டு தரப்படல. எந்த கணக்கு வழக்கையில் பார்த்தால் அரசு ஊழியர்கள் அந்த குடும்பங்கள் நிர்கதியாக இவரை நம்பி ஓட்டு போட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை வாங்க முடியாமல் மத்திய அரசு ஒரு வழிகாட்டுதல் நெறியை தந்த பிறகு கூட, மத்திய அரசு ஒரு வழிகாட்டுதலை தந்த பிறகு கூட, 2 விதமான பென்ஷன் திட்டங்களை தந்த பிறகும் கூட நீங்க தரல. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியாக எடுக்கவில்லை. மாநில அரசு செய்யக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளிவிவரங்கள் உங்கள் கையில் இருந்தும் கூட அதை நீங்கள் தர தயாராக இல்லை. அதை நீங்கள் சரிப்படுத்த தயாராக இல்லை. இப்படி எல்லா நிலையிலும் தோற்று. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா சொல்லுது இல்ல, அப்புறம் எப்படி நம்ம மறுக்க முடியும்? ஏங்க, அதாவது மூடன் மட்டி மடையன் முட்டாள் என்று ஒரு கதை உண்டு. அப்படித்தான் தமிழக அரசு எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் மூடர் கூட்டம் என்று நினைக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அறிவு சார்ந்த கூட்டத்தை முட்டாள் என்று நினைக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினர்களை மட்டி என்று நினைக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பொது ஜனங்களை மடையன் என்று நினைக்கிறது தமிழக அரசு. இந்த மூடன் மட்டி மடையன் முட்டாள் என்கின்ற கதையை போய் படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த 4 பேர் தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் சமூக நீதி மண் பூமி என்று சொல்லிக்கொண்டு ஏன் உங்களால் எடுக்க முடியல? உங்க கையில தரவு இருக்குங்க. நான் முஸ்லிம் ராவுத்தர் சமூகத்தை சேர்ந்தவன் என்று சொன்னால் எனக்கு சான்று இங்க இருக்கு. படித்தவர்களை தாண்டி இன்றைக்கு ஆதார் இருக்கிறது. மாநில அரசின் கையில் அனைத்து தரவுகளும் இருக்கிறது. அப்படி கம்ப்யூட்டர் தட்டினா இத்தனை ஜாதி, இத்தனை இது. ஏன் தேர்தல் அரசியல் மோசடி? இன்றைக்கு சிறுபான்மையினர்கள், தலித்துக்கள், இடைஜாதியினர், மொழிச்சிறுபான்மை, மதச்சிறுபான்மை வஞ்சிக்கப்படுறாங்க. கீழிலும் கீழாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நடத்தப்படுறாங்க. இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தலித்துக்களை விட கீழிலும் கீழாக மதிக்கப்படுறாங்க. அதுதான் அடிப்படை. அவர்கள் ஓட்டை கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் 70% மேல் இஸ்லாமியர் வாக்குகளை வாங்கி இந்த அரசு ஆட்சியை அமைத்துக் கொண்டு இஸ்லாமிய மக்களை கீழிலும் கீழாக நடத்துகிறார்கள். நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா முதல்ல பல்லெழுச்சிரும். உங்க மைனாரிட்டி ஓட்டுக்கு பாருங்க, பல்லெழுச்சிரும். பூரா வேற மாதிரி பண்ணிடுவானுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இடைஜாதியினரை நீங்க இது பண்றீங்க. ஆசாரி, வண்ணார், நாவிதர் போன்ற இடைஜாதியினர் வஞ்சிக்கப்படுறாங்க. அவர்களுடைய அரசியல் அங்கீகாரம் எங்க? நான் கேட்கிறேன். இந்த நாவிதர், வண்ணார், தலித்துக்கள், இந்த அருந்ததியுடைய இடைஜாதியில் எத்தனை பேர் அமைச்சர்களாக கடந்த 50 ஆண்டு காலத்திலே இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க? சொல்லுங்க. எத்தனை நாவிதரை கொண்டு வந்திருக்காங்க? எத்தனை வண்ணாரை கொண்டு வந்திருக்காங்க? எத்தனை ஆச்சாரியரை கொண்டு வந்திருக்காங்க? நான் கேட்கிறேன். உங்களால் கணக்கு சொல்ல முடியுமா? நீங்க கொடுத்த எம்பி எத்தனை, எம்எல்ஏ எத்தனை? நான் எனக்காக மட்டும் பேசல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமும் அது அல்ல. எங்களுடைய நோக்கம் மொழிச்சிறுபான்மையினர், மதச்சிறுபான்மை, இடைஜாதியினர், தலித்துக்கள், இஸ்லாமிய மக்கள். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த பல்லளிக்கும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேர்தல் அரசியல்ல யாரை ஏமாத்துறீங்க? யார் ஓட்டை வாங்கி யாரை வஞ்சிச்சுட்டு இருக்கீங்க? பல்லளிச்சிடும். அதுக்காக 69% இடஒதுக்கீட்டின் மூலம் எல்லா சமூக மக்களுமே கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் பெறணும்னு சொல்லிட்டு தானே கவர்மெண்ட் இடஒதுக்கீடு தான் இருக்கு. ஒத்துக்கிறேன். 69 3.5 இஸ்லாமியர் கொடுக்குறீங்கல்ல. 3.5 என்று சொன்னால் 234 தொகுதியிலே எத்தனை எம்எல்ஏக்கள் இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க. 100க்கு 3.5, 200க்கு 7, 234க்கு 10 எம்எல்ஏ சீட்டா திமுக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்குது. 3.5னா சச்சார் கமிஷனிலே உயர் நீதிமன்றம் அல்ல, மாண்பவை உச்ச நீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்கு 12% கொடுக்கலான்னு இருக்கு. பக்கத்து மாநிலத்தில் 7% தர்றான், 8% தர்றான். பாஜக முஸ்லீம் விரோதின்னு சொல்றீங்க பாருங்க, அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் 7-8% தர்றாங்க. நீங்க சமூக நீதிக்காக என்னையா செஞ்சீங்க? வேணாமியா, அரசியல் இதெல்லாம் கொடுக்க முடியல, சீட்டு கொடுக்க முடியல. நீங்க நடத்தக்கூடிய கட்சியிலே எத்தனை மாவட்ட செயலாளர்கள்? 100 பேர் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 மாவட்ட செயலாளர் இஸ்லாமியர் கொடுத்துருக்கீங்களா? உங்க 3.5 தான் நான் சொல்றேன். நான் 12 3 மாவட்ட செயலாளர் திமுக இருக்காங்க. 12 நான் கேட்கல. எத்தனை மாவட்டங்கள் நீங்க பிரிச்சிருக்கீங்க? எத்தனை மாவட்ட செயலாளர் நீங்க கொடுத்துருக்கீங்க? அது கூட நீங்க கொடுக்கலையே. கொடுக்கணும்னா நீங்க 5 பேர் கொடுக்கணும்ல. அதுல 2 பேர் ஷார்டேஜ் இருக்கு.
120 மாவட்டங்களாக பிரிச்சிருக்கிறீங்க. அது 2 பேர் திமுக 120 கிடையாதுங்க. உங்க கட்சியான தாவேக்கெல்லாம் 120, திமுக வந்து 76 78 மாவட்டங்களா தான் இருக்கு. இருக்கட்டும், நீங்க அதுவே கொடுக்கலையே. நீங்க ஒன்றிய செயலாளர் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறீங்க? நீங்க ஒன்றிய கவுன்சிலர் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? நீங்க கொடுக்கக்கூடிய சீட்டுகளை எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இல்லை. வரலாறு ஆளுமை கொண்ட இஸ்லாமிய தலைவர்களை நீங்க உருவாக்க தவறுறீங்க. தாவேக்கால பல மாஜிக்கள் வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக மருது அழகுராஜ் இன்னும் பல அதிமுக முன்னாள் மாஜிக்கள் இணைவாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் கூட வந்து விலகி இருக்காங்க. காளியம்மாள் வந்து டிவிகேக்கு தான் வர்றாங்க. இதுல ஒரு விஷயம், மருது அழகராஜ் அவர்கள் பெரும்பாலும் வந்து ஆதரித்து தான் பேசுறாங்க தளபதியை. நிறைய பேர் வரலாம், எப்பவுமே பட்ட மரத்துக்கு நிறைய இது இருக்கும். வௌவால்கள் பழங்கள் சாப்பிட வரும்பாங்க பழுத்த மரத்தில். தளபதி அப்படம் இல்லை, அடைக்கலமாக வரக்கூடிய இவர்கள் வரலாம். அதை போல் யார் தளபதியினுடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகள் வரலாம். இதெல்லாம் கதவுகள் திறந்து தானே இருக்குது. தளபதியும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கட்சி அல்ல, மாற்றத்திற்கான ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி. மாற்று ஆட்சி அல்ல, மாற்றத்திற்கான ஆட்சி ஒன்று உருவாக போகுது. ஆகையினால மாற்றம் என்பது உறுதி. நிச்சயம் வருவார்கள், ஆதரவு தருவார்கள். அதை முடிவு செய்கிற இடத்துல யார் வரணும் வரக்கூடாது என்ன பண்ணணுன்றது நான் இல்லை. தளபதி பொதுச் செயலாளர் இருக்காங்க. நல்லவர்களை ஏற்றுக்கொள்வாங்க, அல்லாதவர்களை புறந்தள்ளுவாங்க. இவ்வளோதான விஷயம். இது வந்து ஒரு அரசியல் சர்க்கிள். இது எல்லா கட்சியிலையும் நடந்துகிட்டு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.